வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லோகன் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்தியன் பாலிட்டி, அதாவது இந்திய அரசியலமைப்பு டாப்பிக்கிலேருந்து ஒரு 2 வினா விடைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நேரம் டாப்பிக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, முகப்புரை அதாவது அரசியலமைப்போட முகப்புரையை அரசியலமைப்பின் அடையாள அட்டை அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்குறாங்க. இந்திய அரசியலமைப்போட முகப்புரையை அரசியலமைப்பின் அடையாள அட்டை என்று கூறியவர் யாருன்னு கேட்குறாங்க. பிஆர் அம்பேத்கர், என்ஏ பல்கிவாலா, ஜவஹர்லால் நேரு, காந்தி. யாருன்னு பார்த்தீங்கன்னா என்ஏ பல்கிவாலா அப்படிங்கிறவர் தான் இந்திய அரசியலமைப்போட முகவுரையை இந்திய அரசியலமைப்போட அடையாள அட்டை அப்படின்னு கூறியவர். அடுத்தது 2வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, அரசியலமைப்பின் மனசாட்சி என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. அரசியலமைப்போட மனசாட்சிங்கிறது எதுன்னு கேட்குறாங்க. அடிப்படை உரிமைகளா, இல்லது அரசின் வழிகாட்டுதல் நெறிமுறைகளும் கூடிய அடிப்படை உரிமைகளோடு இணைந்ததா, அரசு வழிகாட்டல் நெறிமுறைகளோட அடிப்படை கடமைகளோடு இணைந்ததா, அல்லது அரசின் வழிகாட்டும் நெறிமுறைகளான்னு கேட்டிருக்காங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா, அரசின் வழிகாட்டல் நெறிமுறைகளுடன் அடிப்படை உரிமைகளும் இணைந்தது தான் அரசியலமைப்பின் மனசாட்சி என்று அழைக்கப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எழுத டாபிக் இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.